சீமான் ஐயா தான். என்ன காரணம்னா? சீமான் ஐயா வந்து மக்களுக்கு போராடிட்டு இருக்காரு. 30 செகண்டும் அவர் தான் பொழுதுக்கு அவர் தான் போராடிட்டு இருக்காரு. அப்போ போராடும் போது அவர் மக்களுக்காக கஷ்டப்படுறாரு. நான் ஓட்டு இந்த வருஷம் அவர் தான் போட்டேன். அவருக்கு எல்லா கட்சிகளும் வந்து பணம் கொடுத்து பிரியாணி சரக்கு கொடுத்து அப்படியெல்லாம் அப்படி கூட்டுறது கிடையாது. உழைக்கிறவனை நினச்சி பார்க்குறது சீமான் ஒரே ஆள் தான். உழைக்கிற வர்க்கத்தை நினச்சி பார்க்குறது சீமான் ஒரு ஆள் தான். பாக்கி யாருமே கிடையாது. நல்லா பேசுவார். கழக பேச்சாளர். அவர் கழக பேச்சாளராக இருந்தாலும் அவர் பேச்சு திறமை அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான என்னோட வேண்டுதல். சீமான் தான். என்ன காரணம்? அவரோட கொள்கையும் கோட்பாடும் தான். எல்லாரும் இந்தியாவை எப்படி சீக்கிரம் தின்னு அழிக்கலான்னு பார்க்குறாங்க. அவர் எப்படி தமிழ்நாட்டை முன்னு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவருக்கு? சீமான் தான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. சீமான் பேச்சும் சீமானோட கொள்கையும் கோட்பாடும் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவரோட கல்வி முறை, மது ஒழிக்கிறது எல்லாமே பிடிச்சிருக்கு. இப்போ வந்து கள்ளச்சாரம் குடிச்சு எல்லோரும் இறந்து போனாங்க. ஆனால் இப்போ வந்து சீமான் வந்து ஆட்சி வச்சு அதுவே திரும்பி மக்கள் கல் தான் குடிக்கணும் அப்படின்னு இயற்கை முறையில் போனால் இது நடந்திருக்குமா? அதனால தான் விவசாயிகளுக்கெல்லாம் அதிகமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் அவங்கள. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்க கொடியே வந்து எப்படி இருக்குன்னா விவசாயிக்குள்ள கொடியாக இருக்குமா, அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட ஃபஸ்ட்டு ஓட்டு இந்த அண்ணனுக்கு போடணுன்னு தான் இருந்தேன். ஆனாலும் எனக்கு 18 வயசு ஆகலையா. இந்த வரப்போகிற 2026 சீமான் அண்ணனுக்கு தான் என் ஃபஸ்ட்டு ஓட்டு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப எங்களுக்குன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பேசுவாங்க. கட்சி அதிகமாக நம்ப மாட்டாங்க. யார் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த வாட்டி வந்துருங்க, நீங்கள் தான் வரணும் எங்களுக்கு. சீமான் வந்து படிக்காமல் அரசியலுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் ஏழை மக்கள், அதாவது படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து அரசியலுக்கு வந்தால் நான் வேலை தரேன்னு சொன்னார். அதே மாதிரி அவர் வந்தால் செய்வார். அதனால் அவர் எனக்கு பிடிக்கும் சீமான். இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. சீமான் வந்து எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இப்படி இருக்கும், இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம யங்ஸ்டர் தான் இப்போ வரப்போகிற காலத்தில் நம்ம தான் ஜெயிக்க வைக்கணும். இப்போ இருக்க ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் வச்சுக்கேன் சீமானா தான் வரணும். அவங்க வரலாம், இவங்க வரலாம், எவன் வேணாலும் வரலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சீமானா தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வச்சுக்கேன் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கேன் அதர் மாநிலத்துலேருந்து நிறைய பேர் வராங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு முன்னுரிமைங்கிறது இப்போ கிடைக்க மாட்டேங்குது. எப்படின்னா அதர் மாநிலத்துலேருந்து வரவங்களுக்கு இங்கே ரேஷனு, வீடு எல்லாமே கிடைக்குது. ஆனால் நம்மள ஒரு பசங்க நம்ம இருக்கிற எங்கள் உரிமைக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. அதனால தான் சீமானா வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து எனக்கு ஓட்டு உரிமை இருக்குது, இவனுக்கு இருக்குது. நாங்கள் என்ன சீமானானுக்கு தான் போடுவோம். இப்போ வளர்ந்து வர பசங்க இதேமாதிரி முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க நினச்சா வாலிபர்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நான் விரும்புகிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து சீமான் அண்ணனை தான் விரும்புகிறேன். அப்புறம் வந்து இன்னும் காரணம்டா பசங்கள்கிட்ட வந்து நல்லா யங்ஸ்டருக்கு நல்ல ஒரு ரீச் ஆகிருக்காரு ஸ்பீச்சிலேருந்து எல்லாத்துலேயுமே. வருங்காலத்தில் அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நான் என் கருத்து பண்ணி நான் நினைக்கிறேன். அப்படிதான். எனக்கு சீமான் தானே. என்ன காரணம்டா? எனக்கு வந்து அவர் பேச்சு தானே. என்ன எப்படி பேசுறாரு மற்றவங்களோட? அவர் பேசுகிற பார்த்தா மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால சீமானை பிடிக்கிறேன். நம்மளை பொறுத்தளவுக்கு சொல்லணும்னா தமிழர் கட்சி தலைவர் சீமான் அண்ணன் தான் என்றைக்கும் பெஸ்ட்டு. என்ன காரணம்னா? ஏன்னா அவர் வச்சிருக்க கொள்கைகள், அவர் வந்தால் என்ன பண்ணுவேன், எப்படி நடத்துவேன், எப்படி இப்போ இருக்கிற அரசாங்கத்தை எந்த விதத்தில் கொண்டு போவேன் அப்படின்னு நிறைய பேசுகிறாரு. அது எல்லாமே நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவர் மக்களுக்கு எதை இலவசமாக கொடுப்பேன் அதான் இலவசமாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இந்த காலத்தில் இலவசமாக அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு மக்களோட வரி பணத்தை எல்லாம் இது பண்ணுறாங்க. எல்லாம் விலைவாசி எல்லாம் உயர்த்தி வச்சுருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, முற்றிலுமாக அவர் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் எடுத்துட்டா ஒயின் ஷாப்பெல்லாம் அவர் எடுத்துருவேன், டாஸ்மாக் கடை எத்தனையும் எடுத்துகிட்டு மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்காத கல் கடையை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்தளவுக்கு அதை சொல்கிறாரு. அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இதாக இருக்குது. நல்ல ஒரு கருத்தாக தெரியுது. எல்லா கட்சிகளும் வந்து கூட்டத்துக்கு வந்து காசு கொடுத்தா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீமானுக்கு நல்ல கூட்டம் கூடுது. ஆமாண்ணா. பணம் கொடுத்து தான் கூட்டுறாரா இல்லைண்ணே? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பணம் கொடுத்து எதுவுமே கூட்டல. மக்களும் ஓட்டு கேட்க போகிறதுக்காக இருக்கட்டும், ஓட்டு போடுறதுக்காக இருக்கட்டும், கட்சி கொடுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பணம் கொடுக்குறாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். வந்து வீடெல்லாம் வந்து காசு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, தெரியாமல் வந்து காசு கொடுத்தலாம் போயிருக்காங்க. ஆனால் சீமானனை பொறுத்தளவுக்கு இதுவரையும் அப்படி எதுவும் காசு கொடுத்ததா தெரியல. அப்படி எல்லாமே போனாங்கன்னா இவங்க செலவு பண்ணி இவங்களோட சொந்த முயற்சினால தான் போகிறாங்களே தவிர மற்றபடியெல்லாம் அவங்கள எதுவும் பண்ணலாண்ணே. கொடுக்குற அளவுக்குலாம் கொடுத்த மாதிரியும் தெரியல, கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இல்லைண்ணே. அவர் தான் வந்து 2026 முதலமைச்சராக வரணும். அவர் வந்தால் நல்ல ஒரு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் தமிழகத்தில் கண்டிப்பாக உண்டாகணும். அவர் தான் வரணும். அதுதான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. அதுதான் நடக்கணும். அவ்வளோதான்.
நன்றிண்ணா. சரிண்ணா. அண்ணன் சீமான் தானே நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து இளைஞர்களோட கவனத்தை ஈர்க்கிற மாரி பேசுகிறாரு. அவருக்கு இளைஞர்களுக்கு பிடிச்ச மாரியும் அவர் தான் பேசுகிறாரு. அதனால நான் சீமான் அண்ணா தான் சொல்லுவேன். சீமான் வந்து நெருப்பு மாறினேன் தரமாக பேசுவாங்க. அவங்க பேசுறதை கேட்டால் எங்களும் ஃபுல்லாக அரிச்சுப்படும். அவங்க பேசுகிற பார்த்தா பசங்க எல்லாருமே ஃபயர் ஆகிடணும். இங்கே பாருங்க, இவங்க கூட சீமா ஃபேன் தான். இங்கே சுற்றி நிற்கிறவங்க எல்லாருமே சீமா ஃபேன் தான். முறையாக பேசணும் எல்லாருமே. அவர் பேச்சை கேட்டு தான் நாங்களாம் ஃபுல்லாக எல்லாம் தயாராகி வந்துக்கிட்டு இருக்கோம். கபடியில் போய் இன்னாலும் சீமான பேரை எடுத்தாலே அவ்வளோதான். தரமாக பேசணும் எங்கள் பசங்க எல்லாருமே. சீமானன் தான். சீமான் பேச்செல்லாம் எதில் கேட்பீங்க? நேரடியாக போய் கேட்டுருக்கீங்களா, மொபைலில் பார்க்குவீங்களா? மொபைலில் பார்ப்போனே. டைப்பிங் அடித்து சீமான லைவ்னாலே போயிடுவோம். அந்த இடத்துக்கு போகலான்னு நினைப்பா, அந்த இடத்துக்கு எங்களால் போக முடியாது. அதனால செல்லில் பார்க்க ஆரம்பிச்சிடும் லைவும். தம்பி, நீ பார்த்துருக்கியா அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கியா? எப்படா இருக்கும் அவர் பேசுறது? நெருப்பு மாதிரி இருக்குண்ணே. சீமானை தாங்க சொல்லுவாங்க. என்ன காரணம்ண்ணே? இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அவர் தான் இப்போ அரசியலை எடுத்து செல்கிறாரு. எப்படின்னா லஞ்சம், ஊழல், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்கார். அது இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதில்ல, எதுவுமே இல்லை. இப்போதைக்கு அதுதான் யூத்துக்கெல்லாம் அதான் பிடிக்கும், அவரை தான் பிடிக்கும். சில கட்சிகள் வந்து ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட்டுறதா சொல்கிறாங்க. சீமானுக்கு நிறைய கூட்டம் கூடுது. அவர் பணம் கொடுத்து கூட்டுறாரா இல்லை நான் பேச்சாற்றல் மூலமாக கூட்டத்தை கூட்டுறாரா? அவர் பேச்சாற்றல் மூலியமாக தான் கூப்பிட்றாரு. அவர் வந்து பணம் கொடுக்கறதில்ல இல்லை. திமுக அதிமுகவுக்கு மாற்றம் அந்த திராவிட கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னா எங்களோட எண்ணம். ஏன்னா தமிழ்நாட்டோட அதாவது ஒவ்வொருத்தவங்க வயிற்று வலி அவங்களுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி தமிழ்நாட்டை யார் அன்பு கொண்டு நேசிக்கிறாங்களோ அவங்க கையில் ஆட்சி போனால் தான் நாடு உருப்படும். திராவிடங்கள்லாம் இந்த ஊருக்கு பிழைக்க வந்தவங்க தான். அவங்களுக்கு வந்து எப்படிலாம் சம்பாரிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவிர நம்ம மக்களுக்கு எதுவுமே மக்களுக்கான அரசியலும் நடக்கலை, மக்களாட்சியும் நடக்கலை. மன்னராட்சியை ஒழிச்சு மக்களாட்சி வந்து சொல்கிறாங்க, தவிர அங்கே மக்களாட்சி நடக்கலை. அதுக்காக அண்ணன் சீமான் இப்போ வந்து பல முறை வந்து சுயேட்சையாக இருக்காரு. ₹1 கூட காசு கொடுக்காம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையிலான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் கையில் அதிகாரம் போனால் கண்டிப்பாக அதுக்கான தீர்வு பிறக்கும்னு நான் எல்லாம் நினைக்கிறோம். 100க்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு. அதாவது தூய உள்ளத்தோடு நேசிக்க ரியாலிட்டியாக நிற்கிறது அண்ணன் மட்டும்தான். அதனால் கண்டிப்பாக வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சகோதரி நினைக்கிறீங்க? சீமான் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமான் வந்தால் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எங்களுக்கு பெனிஃபிட் உண்டு இல்லை சீமான் வந்தால், அதனால எங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்த்து தானே எல்லாம் போகிறாங்க. ஏன்னா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க. இத்தனை வருஷமாக 10-12 வருஷமாக அவங்க ஓட்டு போட்டுமே நான் சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓட்டு போடாமல் வந்து வேலை தான் பார்த்துருக்கோம். அப்போ அந்த ஓட்டு நான் ஏன் போடணும்? அதுக்காக நான் ஓட்டு போடாமல் இருக்க போகிறதில்ல. நல்ல ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும் தான் எங்களோட விருப்பம். அதுக்கான அண்ணன் சீமானை பற்றி நிறையா பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், நிறையா மீட்டிங்லாம் போயிருக்கேன். ஒரு மாற்றங்கள் எல்லா மக்கள் மனசில் இருக்கிறது அண்ணன் தான் இருக்கிறாரு. ஆனால் அவங்க ஓட்டு எந்திரத்தையே மாற்றுறாங்க. அதாவது மக்கள் ஓட்டு போட்டாலுமே அவங்க ஓட்டு எந்திரத்தையே மாற்றுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அண்ணன் வர முடியல. அதான் உண்மை. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ எலெக்ஷன் வச்சா கூட அண்ணன் ஜெயிப்பார். அது 100% உண்மை. ஆனால் அதுக்கான வலிமை வர மாட்டாங்க. ஆட்சியாளர் வரணும். அப்படி வளர்ந்து அவங்க வளர முடியாது, வாழ முடியாதுல்ல. இது ஒரு நிலை மாறணும். எலெக்ஷன் தெரியும். 2026 நம்மளோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிறப்பு, நன்றிண்ணே.